6 கொலைச் சம்பவங்களில் ஈடுபட்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இனிய பாரதி தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அது குறித்த செய்திகளை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இப்பொழுது பிந்திய புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்தும் பார்க்கலாம். யாழ் மாநகர சபைக்காக அமைக்கப்பட்டு வருகின்ற புதிய கட்டிட தொகுதியை நிறைவு செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. எனவே அது குறித்தும் பார்க்கலாம். இலங்கையில் செல்ல பிராணிகளை வளர்ப்பதற்கு புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. எனவே அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலத்துக்கும் அதிகமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இனிய பாரதி எனப்படுகின்ற கே. புஷ்பகுமார். இனிய பாரதி யார் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். TMBP கட்சி இருக்குத்தானே, கருணாண்ட கட்சி. அந்த கட்சியினுடைய அம்பாறை மாவட்ட பொறுப்பாளராக இருந்தவர். அதுக்கு பிறகு கிழக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினராக இருந்தவர். பிள்ளையானோடையும் கருணாவோடையும் நெருங்கி செயல்பட்டவர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இனிய பாரதி யார் என்று சொல்லி. எனவே அவர் கடந்த வருடம் கைது செய்யப்பட்டிருந்தவர். அவரும் அவருடைய நெருங்கிய சகா ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற 6 விதமான கொலை சம்பவங்களுடன் இவர்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கு என்று சொல்லி, அதிலே மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்கோவில் பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர், அவருடைய பேர் உதயகுமார். அவர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார் 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி. அந்த சம்பவத்தில் நேரடியாக இனிய பாரதிக்கு தொடர்பு இருக்கு என்று சொல்லி இந்த மாதிரி பலவிதமான குற்றச்சாட்டுகள் அவர் மேல. பிறகு பிள்ளையான் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, கருணா மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது என்று சொன்னா அவர்களோட சேர்ந்து செயல்பட்டாக்கள் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்குந்தானே. எனவே இதற்காக கடந்த ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டவர். 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தவர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இனி சாதாரண வழக்கு தான் அவர் மேலே நடக்கும் என்று சொல்லி, எனவே அது விடுவிக்கப்பட்டு இருந்தாலும் தொடர்ந்தும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும். நேற்று அந்த வழக்கு நீதிமன்றத்திலே இடம்பெற்றது. எனவே தொடர்ந்தும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் மட்டுமில்லாமல் அவருடைய நெருங்கிய சகாவாகிய சசிதரன் தவசீலன் என்கின்ற நபரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையில் டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அந்த அடிப்படையில் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 56,422 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இது இந்த ஆண்டுக்கான ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் 56,422. இந்த எண்ணிக்கை கொஞ்ச காலத்துக்கு முதல் எல்லாம் கொஞ்சமாக தான் இருந்தது. இப்போ தான் சடுதியாக அதிகரிச்சிருக்குது. ஏன்னு சொன்னால் கடந்த ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 1000 பேர், 1000 அந்த நம்பர் கூடிக்கொண்டே வருது. அதனால் இப்போ 56,000 நிற்கிது. 56,422. இதுவரைக்கும் 35 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த வருடத்தில் டெங்கு நோய் காரணமாக. நேற்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1025 புதிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அடையாளம் காணப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால், கொஞ்ச காலத்துக்கு முதல் நாங்கள் இந்த டித்வா புயலில் காணாமல் போனவர்கள், உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் நம்பர் சொல்லிக்கொண்டே இருப்போம். காலமே ஒரு நம்பர் வரும், பின்னேரம் ஒரு நம்பர் வரும், மத்தியானம் ஒரு நம்பர் வரும். மாற்றி மாற்றி புது புது அப்டேட்டுகள் வந்துகொண்டே இருக்கும். அதை சொல்லிக்கொண்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டெங்கு நோயில் நிற்கிறோம். எனவே காலத்துக்கு காலம் இலங்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்குது. எனவே டெங்கு நோயிலிருந்து அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்கணும். எல்லோருமே எங்களுடைய வீடு மற்றும் சுற்றாடலை சுத்தமாக வைத்திருப்பது மிக மிக அவசியமாகும். வவுனியாவில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 3 பேரில் ஒரு ஆள் சிவில் பாதுகாப்பு சிப்பாய் என்று சொல்லப்படுகிறது. ஊர்காவல் படை என்று சொல்லுவது தானே, சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒரு ஆள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன குற்றம் செய்தவை என்று சொன்னால், கள்ள மாடு பிடிச்சி வித்திரிக்கணும். கள்ள மாடோட பிடிச்சு அதை 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இறைச்சி கடைக்கு வித்திரிக்கணும். எங்கேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வவுனியாவில் மாமடுவை என்ற இடம் இருக்குது தானே, சிங்கள பகுதி மாமடுவை, அங்கே தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதில் பிரச்சனை என்னென்னு சொன்னால், அந்த பிடிச்சி விற்ற அந்த மாடு புள்ளத்தாச்சி மாடாம், அதாவது கன்று தாச்சி மாடாம். அப்படிப்பட்ட மாட்டை பிடிச்சி இறைச்சிக்கு விற்கலாமா? எனவே அது பாவம் தானே. எனவே அப்படியான வேலையை செய்ததற்காக இப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர் தான் பிடிச்சி விற்றது இந்த ஊர்காவல் படை சிப்பாய். மற்ற 2 பேரும் இவர்கிட்ட
வாங்கினது. எனவே வித்தவரும் வாங்கினவர்களுமாக சேர்த்து மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாட்டை பிடிச்சு கொண்ட விற்கிறதுக்கு பயன்படுத்தின லொரி இருக்குதானே, அந்த லொரியும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த லொரி இப்போ வவுனியா நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். பௌத்த பிக்கு ஒருவர் சம்பந்தப்பட்ட காணொளி ஒன்று இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி கொண்டு வருகிறது. அதைத்தான் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கொஞ்சம் பொதுமக்கள் அந்த ஒரு பிக்குவோட கதைக்கினம். அந்த பிக்கு காய்ச்சொன்னிக்கு இருந்தா போல பார்த்தா ஒரு ஆள் சலாரண்டு கன்னத்தை பொத்தி அடிச்சு விட்டார் பிக்குவுக்கு. எனவே பிக்குவுக்கே கன்னத்தை பொத்தி அடிக்கிற அளவுக்கு மக்களுக்கு பிக்குமார் மேலே ஒரு நம்பிக்கையின்மையும் ஒரு வெறுப்பும் வந்திருக்கா என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. ஏன்னு சொன்னால், பிக்குமார் என்று சொன்னாலே பொதுவாக தூரத்தில் கண்டாலே கையெடுத்து கும்பிட்றது, அவர்களுக்கு ஒதுங்கி வழி விடுறது, அவர்களுக்கு உதவிகள் செய்கிறது, இந்த மாதிரி ஒரு பயபக்தியோடு தானே பார்க்குறது. ஆனால் இப்போ அண்மை காலமாக பிக்குமார் சம்பந்தமாக வர செய்தி என்ன, அதாவது எல்லா பிக்குமாரையும் சொல்லல, ஒரு சில பிக்குமாரை பற்றி தான் இந்த செய்தி. என்ன செய்தி வருது? போதைப் பொருள் கடத்தினார், போதைப் பொருள் வைத்திருந்தார், போதைப் பொருளை உட்கொண்டு விட்டு தலையை நிமித்த முடியாமல் கைரண்டையை ஊண்டி கொண்டு நண்டு போல நடந்து போனார். ஏன்னு சொன்னால், ஒரு 10 நாளைக்கு முதல் அந்த வீடியோ நான் போட்டு காட்டினேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு பௌத்த பிக்கு எழும்பி நிற்கவே இயக்கம் இல்லை, அப்படி தலைகளை அணிக்கிறார் நண்டு நின்ற மாதிரி. ஏன்னா அவ்வளோ வெறி ஆளுக்கு. எனவே இந்த மாதிரி பிக்குமார் இருந்தால், அதுக்கு பிறகு தாய்லாந்தில் இருந்து 22 பிக்குமார் போதைப் பொருள் கடத்தி கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு தெரிந்தானே எங்கட அனுராதபுரம் அட்டமஸ்தானி தேரர் அவர் என்ன செய்வார்னு சொல்லி. எனவே பிக்குமார் சம்பந்தமாக வார செய்திகள் எல்லாமே இந்த மாதிரியான செய்திகளாக இருக்குது. அப்போ ஆக்கள் ஜனங்களுக்கு கோவம் தானே வரும் பிக்குமாரை பார்த்தாலே. அதனால் கதைச்சு கொண்டு கேட்கல சலாரண்டு கன்னத்தை பற்றி 2 போட்டுட்ருக்கார் போலோடக்கு. எனவே இந்த வீடியோ எங்கே எடுக்கப்பட்டேன்னு தெரியல. பெரும்பாலும் இந்த அடித்த நபர் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால், பிக்குமாருக்கு அடிக்கக்கூடாதுன்றதுக்காக. எனவே இந்த வீடியோ எங்கே எடுக்கப்பட்டேன்னு தெரியாது. ஆனால் சமூக வலைத்தளங்களை வைரலாக இப்பொழுது பரவி வருகிறது. இலங்கையில் வளர்ப்பு பிராணிகள் சம்பந்தமாக புதிய சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன. இந்த புதிய சட்ட திருத்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அதாவது உரிமையாளர் இல்லாமல் இனி ஒரு நாயோ பூனையோ எந்த ஒரு மிருகமும் இருக்க முடியாது. அதாவது எல்லா செல்ல பிராணிகளும் எண்ணி கணக்கிடப்பட்டு அதுக்கெல்லாம் நம்பர் கொடுக்கப்பட்டு அதுக்கு ஒரு உரிமையாளர் இருக்கணும். அதாவது கட்டாக்காளிகளாக திரிய முடியாது. இப்போ ரோட்டில் கட்டாக்காளி நாய்கள் திரிஞ்சால் அதுக்கு ஒரு யாருமே உரிமையாளர் இருக்க மாட்டோம். ஓனர் இல்லாத நாய்களை யார் பராமரிக்கிறது? அந்த நாய்கள் என்ன செய்யும்? சும்மா ரோட்டில் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு போட்டு இப்படியான கட்டாக்காளி நாய்களால் நிறைய பிரச்சனைகள், ரோட்டில் போகிற வாராக்களை கடிக்கிறது, பிறகு அந்த நாய்களால் நோய்கள் பரவுறன்னு சொல்லி கணக்க பிரச்சனைகள் இருக்குதானே. அதனால் இந்த புதிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட இருக்கிறது. இது இங்கே வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். வெளிநாடுகளில் செல்ல பிராணிகள் எவ்வளவு கண்ணுங்கருத்துமாக எவ்வளவு பாதுகாப்பாக வளர்க்கப்படுதுன்னு சொல்லி எல்லா நாய்கள் பூனைகள் எல்லாத்துக்குமே நம்பர்கள் எல்லாம் பதிவிலக்கங்கள் எல்லாம் இருக்கும். அந்தந்த டைமுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிக்கொண்டே காட்டணும், வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டிக்கொண்டே காட்டணும், ஊசி போடுறா ஊசி போடணும், ஒழுங்காக பராமரிக்கணும். அது பெரிய பிள்ளை வளர்க்குறத விட கஷ்டம் வெளிநாடுகளில் செல்ல பிராணிகள் வளர்க்குறது. அப்படி இருந்தும் கூட கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வெளிநாடுகளில் செல்ல பிராணிகள் வச்சிருக்கிறோம். உங்களை எல்லாருக்குமே தெரியும். இனி அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் இலங்கையிலேயும் பெறப்போகுது. என்னென்னு சொன்னால், இந்த கட்டாக்காளிகளாக திரிகின்ற செல்ல பிராணிகளால் நோய்கள் பரவுதுன்றதுக்காக. எனவே இது நடைமுறைக்கு வரணும். நல்ல திட்டம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். எல்லா மிருகங்களுக்கும் எல்லா செல்ல பிராணிகளுக்கும் அந்த உரிமையாளர் யாருன்றது தெரிஞ்சிருக்கணும். அவர் தான் அதுக்கு பொறுப்பாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை கட்டுப்படுத்தலாம். யாழ் மாநகர சபைக்காக கட்டப்பட்டு வருகின்ற புதிய கட்டிடத்தினுடைய நிறைவு பணிகளுக்காக இப்பொழுது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கேட்டீங்கன்னு சொன்னால் 1958 மில்லியன் ரூபாய். அதாவது நிதி ஒதுக்கப்படையில் ஒதுக்குறதுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது. ஏன்னு சொன்னால், யாழ் மாநகர சபைக்குரிய அந்த புதிய கட்டிடம் ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து அது இப்போ அப்படியே விட்டு கிடக்குது. காசு இல்லாத காரணத்தால் அப்படியே விடப்பட்டு கிடக்குது. எனவே அதை முடித்து கெதியில் மாநகர சபையை அங்கே மாற்றணும். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அப்போதைய அமைச்சரவையால் அங்கீகாரம் வழங்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு அடுத்த மாதமே 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதமே கட்டுமான பணிகள் எல்லாம் ஆரம்பிச்சிருந்தது. பிறகு 2022ஆம் ஆண்டு வரைக்குள்ள கிட்டத்தட்ட 70% கட்டுமான பணிகள் எல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2022ஆம் ஆண்டு பிறகு நாட்டில் பொருளாதார பிரச்சனை நெருக்கடி தானே. அதனால் அதையும் அப்படியே கைவிட்டது. அது நீண்ட காலமாக அப்படியே கிடக்கின்றதுக்காக இப்போ திருப்பி மறுபடியும் அதுக்குரிய ஒரு ப்ரொபோசல் ஒன்று கொடுத்து ரெண்டாவது முடிக்க வேண்டியிருக்கு வேலையை. இப்போ 1958 மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. எனவே மிக விரைவில் அந்த தொகை ஒதுக்கப்பட்டு ஏனைய மிச்ச பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2ஆம் கட்ட பணிகளில் குளிரூட்டிகளை பொருத்துகின்ற நடவடிக்கைகளும் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. எனவே மிக விரைவில் யாழ் மாநகர சபைக்கு புதிய கட்டிடம் வர உள்ளது.
இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம்.